நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருஷம் வருஷம் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும். அதுவும் சனி பகவான், ராகு பகவான், அல்லது சனி பகவான், குரு பகவான், இப்படி தான் பெயர்ச்சிகள் ஏற்படும். ஸோ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பயிற்சி இப்போ நடந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி. இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள், சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது, இந்த ராகு கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க, இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன், இந்த ராகு கேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும் போது என்னென்ன மாற்றங்கள், உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். அதாவது மற்ற கிரகங்கள் 7 கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க. எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும். அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள். அப்போ சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமை தன்மை இருக்கும். சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி ஆளுமை தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம். இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை, ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க. அதாவது வாடகை வீட்டுக்கு இப்போ போயிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா 20 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தனக்கு சொந்தம் சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. இவங்க போகிற 1.5 வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை தன்னோட சேவை வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம். அதில் உள்ள அந்த ராசியில் உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம். ஆனால் இவங்க ஒரு ராசிக்குள்ளே போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ ராகு பகவான் எங்கே வர்றாரு, கும்பராசிக்கு வர்றாரா, கும்ப ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமையை இவர்களே எடுத்துக்கொள்வார்கள். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஏற்கனவே 7.5 வருடம் வச்சு செஞ்சார் சனி பகவான். வச்சு செஞ்சார். மகர ராசிக்காரங்க இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட அனுபவங்கள், நீங்கள் பட்ட படிப்புகள், நீங்கள் கற்றுக்கிட்ட செயல்பாடுகள் அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிறையா இருக்கும். கூட இருக்கவங்க, நீங்கள் கற்றுக் கொடுத்தவங்க, உங்கள் உடன் பிறந்தவங்க, நீங்கள் கட்டிக்கிட்டவங்க, உங்களை பெற்றவங்க, யாருமே உங்களை விட்டு வைக்கலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அழுத்தத்தை கிரக ரீதியாக சனி பகவான் கொடுத்தார். ராகு பகவானும் கூட சேர்ந்து உங்களுக்கு அற்புதமாக 1.5 வருஷம் செஞ்சார். ஸோ முயற்சிகள் எடுத்து போராடி முயற்சி எடுப்பதே விட்டுட்டேன்பா. எதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு? முயற்சி எடுத்தாலும் அடிப்பாங்க, முயற்சி எடுத்தாலும் ஏமாற்றம் உண்டு, நம்பினாலும் ஏமாற்றம் உண்டு. எதுக்கு நான் ஏன் போராடணும் அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வைத்து கொண்டு பயணித்து கொண்டிருந்த அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு 2025 சனி பயிற்சியிலிருந்து ஒரு மாற்றம், குரு பயிற்சியிலிருந்து அடுத்த கட்ட படி, ராகு கேது பயிற்சியிலிருந்து உயரமான படி, நல்ல ஒரு ஏற்றமான படி. உயரமான படினா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு படியை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கிறது. அப்படி என்னப்பா கொடுக்குது, அப்படி என்ன கொடுக்குது சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார். தற்போது உங்கள் ராசியை நோக்கி 2ஆம் இடத்துக்கு வரார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசியை நோக்கி 8ஆம் இடத்துல பயணிக்கார். 9லேருந்து 8க்கு போகிறார். ஸோ இந்த செயல்பாடுகள்லாம் நம்மளை எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுதுன்னா, அப்பா வழி உறவுலையும் ஆபத்தை சந்திச்சிட்டோம். அப்பா வழி உறவுனா என்னங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா, இளைய சகோதர சகோதரிகள் விஷயங்களை ரொம்ப ஏமாற்றம். தான் கூட வேலை பார்த்தவனே சின்ன பையன் கூட என்னை ஏமாற்றிட்டான், நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 2023 நவம்பர்லேருந்து நம்மளுடைய மகர ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுமே தன்னுடைய தாக்கத்தை உணவுபூர்வமாக உணர்றீங்க. ஒரு 2024 நவம்பர் 2024 ஏப்ரல் மாதத்துலேருந்து நவம்பர் எண்டு வரையுமே திருவோண நட்சத்திரக்காரங்க நம்பி ஏமாந்தது தான் அதிகம். ரொம்ப ரொம்ப நம்பி ஏமாந்துட்டீங்க. தொழிலையும் சரி, உறவுகள்லையும் சரி, ரொம்ப ரொம்ப நம்பி ஏமாந்துட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அதாவது 3 நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரக்காரங்களை மட்டும் ஈஸியாக அவங்களால கேட்ச் பண்ண முடியும்னு மற்ற ராசிக்காரங்களுக்கு தெரியும். அவிட்ட நட்சத்திரம் எப்படின்னா, ஓகே நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களை ஏமாற்றிட்டாங்க தெரிஞ்சால் கொஞ்சமாச்சும் பதிலடி கொடுத்துருவீங்க. ஒரு என்னதுன்னா, ஒரு 60% உங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா ஒரு 20% அவங்கள வச்சு செஞ்சுருவீங்க. என்னை ஏமாத்தினேல உனக்கு பதிலடி கொடுத்துருவேண்டா அப்படின்னு கொடுத்துருவீங்க. அதுபோல் உத்திராட நட்சத்திரக்காரங்க எப்படின்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% பாதிப்பு அடைஞ்சால் 40% ரிட்டர்ன் கொடுப்பீங்க. ஆனால் அந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது. உனக்கு ரிசல்ட்டாக கொடுக்கண்டா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் கொடுக்க முடியாது. ஆனால் வச்சு செய்ய நினச்சி ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி 100% வச்சு செய்கிறது யாருமே கிடையாது. அவ்வளோ தூரம் செஞ்சுருவீங்க உங்கள் தசா புத்தி வலிமையாக இருந்தால். இதுதான் உண்மை. யார்கிட்டனாலும் வச்சுக்கலாம், திருவோண நட்சத்திரக்காரங்கிட்ட வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த வேதனையும் வலியும் வச்சு 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 எப்படா இவங்களை திரும்ப பதிலடி கொடுப்போங்கிறத வச்சுக்கிட்டே சிரிச்ச முகமாக செயல்படுவீங்க, ஆனால் வச்சு செஞ்சுருவீங்க. இது இயல்பான கேரக்டர். ஸோ இப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் மகராசி என்பவர்களுக்கு கடந்த 2024 ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரையும் திருவோண நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க. டிசம்பர்லேருந்து உத்திராட நட்சத்திரக்காரங்க இப்போ வரையும் மே மாதம் வரையும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவ்வளோ பாதிப்புகள், இவ்வளோ போராட்டங்கள் நட்சத்திர ரீதியாகவும் இருந்துச்சு, ராசியின் அடிப்படையிலும் பொதுவாகவே இருந்துச்சு. ஸோ இதிலிருந்தெல்லாம் மாற்றம் கிடைக்க போகுது. என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய அங்கீகாரம் இனிமே மதிப்பளிக்கப்படும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதை இனிமேல் கிடைக்கும். நீங்கள் உள்ளூரில் மதிப்பு வாங்கிறதை விட வெளி மாநிலங்கள், வெளியூர்கள், வெளிநாடுகளில் உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்ட முடியும். அப்போ ஊர் விட்டு ஊர் போகணும், சரியா? அல்லது நாடு விட்டு நாடு போகணும், அல்லது தெரு விட்டாச்சு தெரு போகணும், வேறு தெருவிலையாக போய் பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ இந்த அமைப்பு உண்டு. வெளிநபர்கள், அதாவது நான் போக முடியாதுப்பா, நான் வெளியூரில் போய் இருக்க முடியாது, இல்லை வேறு தெருவில் போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னா கட்டாயமாக வெளிநபர்கள் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது லாபம் கிடைக்கும். ஏதாவது ஒன்று இடமுட்டு இடமாறுதல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. கலைத்துறையில் சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான துறைகளிலுமே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி ஒவ்வொரு இடமா போய் பார்த்துருப்பீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் பார்த்துருப்பீங்க. கூப்பிட்றேன் சொல்கிறேன்னு சொன்னவங்க உங்கள் அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நிற்பாங்க. நீங்கள் பேசலாமா, நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பேசலாமா, நம்ம டிவி சேனல் நீங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நிற்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரசனை இருக்கும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களையுமே சில கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இனிமேல் நீங்கள் செயல்படுத்துவீங்க. நேராக போய்கிட்டே இருப்பீங்க, வீட்டுக்கு போவீங்க, ஆனால் வீட்டுக்கு போக வேறு ஏதாவது பாதை நோக்கி பயணிச்சிருவீங்க.
ஸோ இதெல்லாம் வந்து குழப்பங்கள் மூலமாக உங்களுக்கு கடந்த காலம் நடந்திருக்கும். இனிமே எங்கே போகணுன்னு ஒரு இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இலக்கை அடையும் வரையும் உங்களுக்கு குழப்பமோ கவலையோ கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை. உங்கள் அப்பா வழி உறவுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள், அப்பா சொந்த பந்தங்க எங்கிட்ட பேசுறதே கிடையாதுங்க, எங்கள் அப்பா உறவு இருக்கான்னு கூட தெரியாது எனக்கு. எங்கள் சித்தப்பா பார்த்ததில்ல, பெரியப்பாவை இப்போ 2.5 வருஷமாக பார்க்கல. எங்கள் அத்தை என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்க, எங்கள் அத்தை என்னை மதிக்கவே இல்லை, இப்போ என்னை கேர் கூட பண்ண மாட்டேங்க சொல்லி யாரெல்லாம் மகர ராசியில் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ இனிமேல் அந்த கவலை கிடையாது. உங்களுடைய அப்பா வழி உறவுகள் இனிமேல் உங்களை தேடி வந்து பேசுவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இப்போ இது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி தந்தை வழி உறவு நல்ல பலமாக உள்ள நபர்கள் அதிகமாக கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த 2 பாண்டிங்கும் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஸ்மட்டம். அந்த பேஸ்மட்டம் நமக்கு நல்லா இருந்தால் பில்டிங் எப்படி கட்டலாம், ஒய்யாரமாக கட்ட முடியும். இந்த பேஸ்மட்டத்திலே பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் அப்படியே கஷ்டப்பட்டு தான் படியேறும். கஷ்டப்பட்டு படியேறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ அப்படி தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த பில்டிங் நல்ல பேஸ்மட்டம் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்? இவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கி, இவ்வளோ மாற்றம் கிடைக்கி, இவ்வளோ உறவு ஒரு நமக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க, நான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பேங்கிறத ராகு இது பயிற்சி மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னா, முடிஞ்ச அளவு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய உணவு பழக்க வழக்க விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதுங்கிற விஷயங்களை கவனமாக இருக்கணும். பணம் பட்டுவாடா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். சிட்பண்ட்ஸ் நடத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசியில் யாரெல்லாம் சிட்பண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடத்துகிறீங்களோ, அதே போல் பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ, அவங்களாம் வந்து பணத்தை பரிமாற்றம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பரிமாற்றம் பண்ணணும். ஏன்னா உங்கள்கிட்ட வாங்கினது 1 லட்சமாக இருக்கும், ஆனால் அவங்க இல்லை நான் 85 தான் வாங்கினேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதுபோல் செக் போட்டு கையெழுத்து போட்டு தரீங்கன்னா செக் ஃபுல்லப் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்து போட்டு தரணும். ஃபுல்லப் பண்ணாமல் எந்த செக்குமே போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த செக் மூலமாக உங்களுக்கு செக்கு வைக்கிறது எப்போனா 2026 உங்களுக்கு கண்டிப்பாக வச்சுருவாங்க. 2026 எண்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்த செக்குக்கு உங்களுக்கு செக்கு வைக்க ரெடியாக இருப்பாங்க உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி. பாசமாக பேசி வாங்கிட்டு போனவங்க கூட உங்களுக்கு அகைனாக நிற்பான். அப்போ நீங்கள் முடிஞ்சளவு செக் கொடுக்கும்போது ஃபுல்லப் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ அதை லெட்டர்ஸ்லேயும் ஃபுல்லப் பண்ணி அதுபோல் நம்பர்ஸ்லேயும் ஃபுல்லப் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவசரப்பட்டு கொடுக்கக்கூடாது. யாராவது உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் உடனே ஓடோடி செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நிறுத்திக்கும். போதும், நீங்கள் செஞ்சு உதவி செஞ்சு அடிபட்டு மிதிப்பட்டு உங்களை மிதிச்சுட்டு அவங்க ஏறி போனாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் போதும். சரியா? நீங்கள் உங்கள் வேலை உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய உறவுக்காக உங்களை மீது உண்மையான அன்பு வைத்தவர்களுக்காக செய்த செயல்பாடுக்கு மட்டுமே செயல்படுங்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக செயல்படுங்கள். எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்காக செயல்படாதீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி மாற்றத்தை கொடுக்கும். தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கைகள் இருந்தால், தவறான செயற்கை உள்ள நபர்களுடன் உங்களுக்கு பழக்க வழக்கம் மேபி தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்து விட்டால் விட்டு வெளியேறிவிடுங்கள். இல்லை என்றால் கிரகம் உங்களையும் சேர்த்து லாக் பண்ணிவிடும். ஏன்னா நல்ல விஷயங்கள், நல்ல அற்புதமான ஒரு பேரு மதிப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அதை சார்ந்த நபர்களுடன் சேர்ந்து தான் பயணிக்கணும். நாம் போய் ஒரு சாதாரண ஒரு நபர் கூட போய் பயணித்தோம்னா நமக்கு அங்கீகாரம் இல்லாமல் போயிடும். ஸோ உங்களுடைய அங்கீகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. பயன்படுத்துகிற விதத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மகர ராசி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய செயல்பாடாக ராகு கேது பயிற்சி கொடுக்கும். இந்த ராகு கேது பயிற்சி அப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற பத்திரகாளியம்மன் கோவிலை போய் வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு ராகால வேளையிலும் நீங்கள் உறுதியாக பத்திரகாளியம்மனை நாடி வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்தின் அந்த தாயின் அருள் முழுமையாக கிடைக்கப்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு துல்லியமாக கணித்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகர ராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி.